இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம பூமியில் பகவான் ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் கலியுகம் வருடம் 3002ஆம் ஆண்டில் அவந்தி நாட்டு அரசனான விக்ரமாதித்யரால் ஸ்ரீராமரின் கோயில் சிறப்பாக கட்டப்பட்டது. முகலாய படையெடுப்பின் போது 30,000த்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டதும் அவற்றில் பல ஆயிரம் கோயில்கள் மசூதிகளாக மாற்றப்பட்டதும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. 16ஆம் நூற்றாண்டில் பாபர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து செல்வங்களை எல்லாம் கொள்ளையெடுத்து சென்றபோது அவருடைய படைத்தளபதி மீர் பாகியிடம் அயோத்தி மீது போர் தொடுக்கும் பொறுப்பினை வழங்கினார். 1528ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்துக்கள் பாபரின் படையிடம் தோற்று போனார்கள். அந்த தருணத்தில் இடையூறாக இருந்த ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்துவிட்டு பாபரின் உத்தரவுப்படி பக்தர்களின் உயிரினும் மேலான ஸ்ரீராமரின் கோயில் தகர்க்கப்பட்டது. முழுமையாக எடுத்துவிட்டு மீண்டும் கட்டுவதற்கு திறனும் காலமும் இல்லாத காரணத்தினால் கோயிலை முழுமையாக இடிக்காமல் சுற்றுச்சுவர்களும் சிற்பங்களும் அப்படியே இருக்க கோயில் சுவற்றின் மீது மசூதி போன்ற கட்டடம் எழுப்பப்பட்டது. விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டன. வென்ற எல்லா இடங்களிலும் மசூதி கட்டுவதை முகலாய அரசர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு கோயிலை மீட்பதற்காக பல போராட்டங்கள் நிகழ்ந்தது. ஒரு சமாதான ஏற்பாடாக 1883இல் மசூதிக்கு வெளியே இந்துக்கள் வழிபடுவதற்கு ராம் சபூதரா என்ற ஒரு தற்காலிக பீடம் அமைக்கப்பட்டது. 1885இல் மகந்த் ரகுபர் தாஸ் என்பவர் பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ராமர் அவதரித்த இடத்தில் இருந்த கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டுள்ளது என்றும் அந்த இடத்தில் மீண்டும் ராமருக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்றும் வாதாடினார். வழக்கை விசாரித்த ஆங்கிலேய நீதிபதி இந்துக்களுக்கு சொந்தமான புண்ணிய பூமியில் மசூதி கட்டப்பட்டது வருத்தத்திற்கு உரியது, ஆயினும் இது 356 வருடங்களுக்கு முந்தைய சம்பவம், இதனை சரி செய்வதற்கான காலம் கடந்துவிட்டது என்றும் தீர்ப்பளித்தார். பல்வேறு கலவரங்கள் மற்றும் தாக்குதலால் சேதமடைந்த மசூதி 1934ஆம் ஆண்டு முதல் மூடி வைக்கப்பட்டது. தொழுகையும் நடைபெறவில்லை. நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் குஜராத்தின் சோம்நாத் ஆலயத்தை போன்று அரசே முன்னின்று ராம ஜென்ம பூமி கோயிலை மீட்டு இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என கருதப்பட்டது. 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவில் உள்ளூர் இந்துக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ராம் சபூதரா பகுதியில் இருந்த சீதா ராம லட்சுமண விக்கிரகங்களை மசூதியின் மையப்பகுதியில் நிறுவினார்கள். டிசம்பர் 29ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவின்படி பாபர் மசூதி சர்ச்சைக்குரிய இடமாக அறிவிக்கப்பட்டு நகராட்சியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இரும்பு கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு வெளியே நின்று ராமரை இந்துக்கள் வழிபாடு செய்யவும் ஒரே ஒரு பூசாரி மசூதிக்குள் அனுமதிக்கவும் வழிவகை செய்தது அலகாபாத் உயர்நீதிமன்றம். 1986இல் மசூதியில் கதவுகள் திறக்கப்பட்டு இந்துக்கள் உள்ளே சென்று வழிபடுவதற்கு உள்ளூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 1992 டிசம்பர் 6இல் ஆயிரக்கணக்கான கரசேவகர்களால் 464 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பாழடைந்த கட்டடம் வெற்றிகரமாக தரைமட்டமாக்கப்பட்டது. 2010 செப்டம்பர் 30இல் பாபர் மசூதி இருந்த இடத்தில் அதற்கு முன்பாக கோயில் இருந்ததற்கான சான்றுகளை உறுதிப்படுத்திய நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலப்பகுதியை 3ஆக பிரித்து 3 மனுதாரர்களுக்கு சமமாக வழங்கியது. தீர்ப்பில் திருப்தியடையாத மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அதன் தீர்ப்பும் ராமருக்கு சாதகமாக வழங்கப்பட்டது. இயேசு பிறந்த பெத்லகேம், நபிகள் பிறந்த மெக்கா என பல்வேறு மதத்தவரின் முக்கிய இடங்கள் அவர்களால் பராமரிக்கப்பட்டு வருவது போல ராமர் பிறந்தது அயோத்தி என்று அவர் பிறந்த இடத்தில் அவருக்கான ஒரு அருமையான கோயில் எழுப்பப்பட்டுள்ளது.